Hi folks, மக்களே டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்ஏஏ 2024க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் அல்லது ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில் பண்ணதுலேருந்து சீட்டை எடுத்துகிட்டு உங்கள் காலேஜுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப நீ யார்? 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டீச்சிங், லேர்னிங், ரிசோர்ஸஸ்ஸு, அட்மிஷன்ஸு, அகடமிக்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அப்படின்னு இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இன்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகி இன்ஜினியரிங் காலேஜ் டீன் ஆகி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். பிஇ படித்து, எம்இ படித்து, பிஹெச்டி முடித்து, பிடிஎஃப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு எடுத்ததுனால அதை பேஸ் பண்ணி ஒரு கேம்பஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கிடைக்கணும், என்னெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இன்புட் பண்ணால் அவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் இருப்பார் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் எடுத்துக்கிட்டதுனால அந்த விஷயத்தை தான் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே நீங்களே பர்ஃபெக்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்படி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 9500680004 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. வீடியோக்குள்ளே உங்களுக்காக நான் போகலாமா? ரைட். டிஎன்ஏ 2024. இந்த டிஎன்ஏ 2024ல் வெரி இம்பார்ட்டண்ட் ஹைலைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். Very important steps to be followed during choice selection and allotment. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. சாய்ஸ் செலெக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ரைட். இதில் 4 ஸ்டெப் இருக்குது ஆக்சுவலாக. சாய்ஸ் ஃபில்லிங்கில் 4 ஸ்டெப். ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு, ரைட்டுங்களா? ரெண்டாவது அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. மூணாவது ரொம்ப 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 முக்கியமான பார்ட்டு கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த பாயிண்ட்டை மட்டும் சில பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் இது ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்குறோம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அதை விட ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதை அலாட்மெண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நாலாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டு தி காலேஜ் ஆர் டிஎஃப்சி சென்டர். ரிப்போர்ட்டிங் டு தி காலேஜ் ஆர் டிஎஃப்சி சென்டர். இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஸோ இந்த 4 பார்ட்டை நீங்கள் கம்பல்சரியாக மைண்டில் 1,97,000 பேர் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த 4 பார்ட். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் 29ஆம் தேதி நமக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் ரவுண்ட் 29ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10 மணிலேருந்து 10 AM 29, 30, 31, 31ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு 5 PM யாரையுமே கேட்காம கம்ப்யூட்டர் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். யாரையுமே கேட்காம ஆன்லைன் கம்ப்யூட்டர் அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 3 நாள் ரொம்ப முக்கியமான நாள். அந்த 3 நாளில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 31ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சாய்ஸை போட்டு வச்சிடணும். ஒருவேளை 5 மணிக்கு மேலே நீங்கள் சாய்ஸ் போட மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் வர முடியாது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெளிவாக உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இந்த பாயிண்ட் ரைட். ஓகே, இப்போ நம்ம சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணிட்டேன் சார், எல்லாம் பக்காவாக முடிச்சாச்சு. நான் ஏற்கனவே சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரொசீஜர் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்கள். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிக்கணும், எதெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும், எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்தாச்சு, அதையும் பாருங்கள். இப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா 1ஆம் தேதி உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ ஃபஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரை 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நமக்கு என்ன ஆக போகுது? 1 ஆகஸ்ட் 2024 இந்த டேட்டில் நமக்கு என்ன போகுதுன்னா காலையில் எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பா நம்ம போட்ட காலேஜ் வந்துடக்கூடாதா அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருப்பீங்க. டக்குன்னு நீங்கள் போட்ட காலேஜ் வரலாம். உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணாதான் 4th day மார்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும். அந்த ஆர்டருக்கு பேர் டென்டேட்டிவ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு டென்டேட்டிவ் ஆர்டர் ஆர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது அலாட்டர் கூட கிடையாது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்களுக்கு நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் படி உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் தகுதிக்கு இந்த கல்லூரியில் இந்த சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஆர்டர் ஃபார்ம் உங்களுக்கு வரும். இப்போ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒன்று சந்தோஷப்படுவீங்க. என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஆஹா கிடச்சிருச்சு, இந்த காலேஜில் போய் படிக்கலாம்னு முடிவு பண்ணலாம். என்னடா அது மிஸ் ஆகிடுச்சே, கொஞ்சம் மேலே போட்டுருந்தேமே, அது கிடச்சா பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கலாம். இன்னும் என்ன பண்ணலாம்? நம்ம நினச்ச மாதிரியே வரல, இன்ஜினியரிங்கே வேண்டாம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஓகே, நமக்கு இந்த காலேஜ் போட்டோம், தெரியாமல் போட்டுட்டோம், ஒருவேளை அங்கே போனால் ஃபீஸ் அதிகமாக கட்ட சொல்லுவாங்களோ,
நம்ம வேறு காலேஜ் எதாவது பார்க்கலாமா அப்படின்னு மனசு யோசிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது. அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சாய்ஸ் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூணாவது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படிங்கிறது மூணாவது ஆப்ஷன். இது எல்லாமே இந்த அலாட்மெண்ட் இந்த டென்டேட்டிவ் வரும்போதே உங்களுக்கு வரும். அதில் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். யாரும் ஃபோன் போட்டுலாம் உங்களை கூப்பிட மாட்டாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான். உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அதை வச்சு நீங்கள் உள்ளே போய் லாகின் மூலயமா இந்த விஷயத்தெலாம் நீங்கள் கண்காணிச்சிட்டே இருக்கணும். டிக்ளைன் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. கூடவே தமிழ்லையுமே அது வந்து பதிப்பிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், கொடுக்கப்பட்டுள்ளதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அண்ட் ஜாயின் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வரும். ஓகேவா? இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டு. அக்செப்ட் அண்ட் ஜாயின், எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்கிறேன், நான் போய் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு. கூடுமான வரைக்கும் இதை நீங்கள் பண்ணுறது தான் த பெஸ்ட்டு. கூடுமான வரைக்கும் இதை நீங்கள் பண்ணுறது தான் பெஸ்ட். எல்லாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயினுங்கிறது நல்ல விஷயம். நீங்கள் கிடைச்ச மாதிரி நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சுன்னா, ஒரு வேளை கொஞ்சம் மனசு தடுமாறுச்சு, அக்செப்ட் அண்ட் அப்வர்டுங்கிறது அதை விட செகண்ட் ஆப்ஷன் நமக்கு. ஓகே, கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மேலே போட்ட சாய்ஸ் கிடைச்சா எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிறது இரண்டாவது பக்கமானது. ஸோ இதையும் கூட நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அது மிக மிக ஒரு மோசமான ஒரு முடிவு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் நினச்ச மாதிரி எனக்கு கல்லூரிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சம்டைம்ஸ் பெஸ்ட்டு குட் லக் சுக்கரம் இருந்தாருன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 4, டிக்ளைன் அண்ட் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுவும் தப்பான ஒரு முடிவு. இதையும் நீங்கள் மேக்ஸிமம் பண்ணக்கூடாது. ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங்கில் குழப்பங்கள் நடந்து யாராவது தெரியாமல் தப்பாக உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி கொடுத்து டோட்டலாகவே லைஃப் முடிய போகுதுங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்தால் மட்டும்தான் டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்துனாச்சும் ஏதாவது நல்ல காலேஜில் ஏதாவது படிச்சுட்டு போகிறப்பா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரலாம். அதுதான் 4வது ஆப்ஷன். 5 என்னென்னா டிக்ளைன் அண்ட் குவிட். இதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. இது அதாவது நான் வந்து உங்கள் இதுக்கே வரலப்பா, எனக்கு வேண்டாம், கவுன்சிலிங்கே வேண்டாம், உங்கள் சீட்டு வேண்டாம், நான் வந்து கவுன்சிலிங் விட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிக்ளைன் அண்ட் குவிட் அப்படிங்கிற மாதிரி. ஒன்ஸ் டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நீங்கள் கவுன்சிலிங்குள்ளே வர முடியாது. அதாவது இந்த வருஷம் கவுன்சிலிங்குள்ளே வர முடியாது. டிக்ளைன் அண்ட் டு மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுத்தா கூட அடுத்தடுத்த ரவுண்ட் 2 ரவுண்ட் இருக்குது, அந்த 2ல் வந்து சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தா கூட வந்த காலேஜை விட்டுட்டீங்க, மேலே இல்லை நல்ல காலேஜ் கிடச்சா பரவாயில்லங்கிற ஒரு ஆப்ஷன். ஆனால் இந்த ரெண்டுமே நான் வேண்டான்னு சொல்கிறேன். 3ஆவதும் கட்டாயமாக வேண்டாம் அப்படிங்கிறேன். அப்புறம் என்ன சார் 6ஆவது ஒன்று கொடுத்துருக்காங்க, இது யாருக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாய்ஸ் வந்து நம்ம அதிமேதாவித்தனமாக நினச்சிட்டு கம்மியான சாய்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 10 சாய்ஸ் 20 சாய்ஸ் ஷூர் ஷாட்டாக எனக்கு கிடச்சிரும் வச்சு அப்படின்னு நினச்சி நிறைய பேர் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு நீங்கள் போட்ட 20 சாய்ஸில் எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ கம்மியான சாய்ஸ் போட்டிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு என்ன நடக்கும்னா, அப்வர்ட் ஆர் மூவ் டு தி நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு வரும். உங்களுக்கு எதுவுமே அலாட் ஆகாமல் இருந்ததுன்னா மேலே இருக்கிற இந்த 5 சாய்ஸ் உங்களுக்கு காமிக்காது. அதுக்கு பதிலாக 6ஆவதாக ஒன்று காமிக்கும். என்னது? அப்வர்ட் ஆர் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு காமிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சூதனமாக அப்வர்ட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். நீங்கள் போட்ட அந்த 20 சாய்ஸில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் வரட்டும், இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்ட்னாச்சும் எனக்கு வாய்ப்பு விட்றாஜா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் இது யாருக்கு? கம்மியான சாய்ஸ் போட்டு எந்த சீட்டுமே அலாட் ஆகாதவங்களுக்கு தான் இந்த 6ஆவது காமிக்கும். மற்ற எல்லாருக்கும் இது காமிக்காது. ஸோ இந்த 6 விஷயம் இந்த 4ஆவது நாள் உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும்போது உங்கள் இதில் வரும். இதை ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக டிக் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 6ல் ஒன்று செலக்ட் பண்ணி ஆகணும். ஒருவேளை இதை செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டா கூட அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கூட என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா அந்த ஆஃபர் ரத்து ஆகி அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்துருச்சே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதுக்கான ஒப்புதல் அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 4ஆவது நாள் காலையில் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியாக பார்த்து அதில் ஏதாவது ஒன்று கட்டாயமாக டிக் பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்ன கேட்கணும்னா 5ஆவது நாள், அதாவது இன்றைக்கி வந்து 30, 29, 30, 31 1ஆம் தேதி காலையில் வந்துடும். 2ஆம் தேதி
3ஆம் தேதி காலையில் என்ன வரும்னா உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று வரும். இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் தான் இந்த வருஷம் நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் சேருவதற்கான அரசாங்க ஆணை. ஸோ இந்த அரசாங்க ஆணை அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு 2 விஷயம் பண்ணலாம். யாருக்கு அப்படின்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னு கொடுத்தவங்க நேரடியாக எந்த கல்லூரியில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கோ அந்த கல்லூரிக்கு போய் அங்கே இருக்கிற பிரின்ஸிபல் சாரோ ஒரு ஆஃபீஸில் கொடுத்து இமீடியட்டாக அந்த ஆர்டரை கொடுத்து அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் கேட்குறாங்களோ அந்த ஃபீஸை கட்டாயம் கட்டிட்டு அங்கே அட்மிஷன் போட்டுட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாணவர் எங்கள் கல்லூரியில் வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு அந்த காலேஜ் பிரின்சிபல் தமிழக அரசாங்கத்துக்கு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். நான் ஆர்டர் காலையில் வாங்கி வச்சுட்டேன் சார், நான் ஒரு 10 நாள் கழிச்சு போகிறேன், ஒரு 15 நாள் கழிச்சு போகிறேன், நல்ல நாள் பார்த்து போகிறேன், ஒன்றும் பண்ண முடியாது. இதில் பண வசதி இல்லை, பணம் கட்ட முடியல, பணம் ஏற்பாடு பண்ண முடியல, நாள் நல்லா இல்லை, இதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க இந்த ஆர்டர் கொடுத்த உடனே மேக்ஸிமம் 1 வாரம் தான் டைம். அந்த 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் அந்த கல்லூரிக்கு போய் அவங்க கேட்ட பணத்தை கட்டிட்டு ஜாயின் பண்ணியே ஆகணும். இது யாருக்கு? அக்செப்ட் அண்ட் ஜாயின் வந்தவங்களுக்கு. 2வது ஒன்று பண்ணியிருப்பீங்க, அக்செப்ட் அண்ட் அப்வார்டுன்னு கொடுத்துருக்குறவங்களுக்கு. அக்செப்ட் பண்ணிட்டீங்க அண்ட் அப்வார்டும் கொடுத்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வந்த காலேஜ், இப்போ உங்களுக்கு அலாட்டான காலேஜும் கிடைக்கலாம். ஒருவேளை மேலே இருக்கிற காலேஜ் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் கிடைக்கலாம், நீங்கள் ஒரு கேட்குறீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா டைரெக்டாக டிஎஃப்சி சென்டர்னு சொல்லக்கூடிய இந்த டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும். யார்? இந்த 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போயிடணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், உங்களுடைய ஆல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து கட்ட சொல்லுவாங்க. டிஎஃப்சி சென்டரில் ஒரு 25,000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. இந்த 25,000 ரூபா பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட டிஎஃப்சி சென்டருக்குள்ளே உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற டிஎஃப்சி சென்டருக்கு நேரடியாக போய் உங்கள் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த பணத்தையும் அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வார்டில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல கல்லூரிக்கான ஆர்டர் மறுபடியும் வரும். அந்த ஆர்டர் உங்களுக்கும் அமுச்சு வைப்பாங்க. அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டு நீங்கள் புதுசாக வரக்கூடிய கல்லூரியிலையும் போய் சேரலாம். ஒருவேளை புதுசாக எதுவும் கிடைக்கலனாலும் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த 4வது நாள் என்ன அலாட் ஆச்சோ அந்த கல்லூரி கட்டாயம் கிடைக்கும். அப்போ அந்த கல்லூரியில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி போகும்பொழுது நீங்கள் கட்டின இந்த பணமும் நீங்கள் கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டும் எந்த கல்லூரிக்கு போய் நீங்கள் சேர போகிறீங்களோ அந்த கல்லூரிக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்களே அமுச்சு வச்சுருவாங்க. அப்போ அதில் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 பார்ட்டை வந்து தயவு செய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் போனீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான அந்த ஆர்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகி அந்த கல்லூரியில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்து, சார் இப்படி இருந்தால் என்ன ஆகும், அப்படி இருந்தால் என்ன ஆகும், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன குழப்பம் இருந்தாலும் 9500680004 அப்படி நம்பர் கூப்பிடுங்க, பேசுவோம். உங்களுக்கான கிளாரிட்டி டவுட்ஸ் எதாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் கேட்டிருந்தாங்க, சார் அக்செப்ட் அண்ட் அப்வார்டு கொடுக்கும் பொழுது நான் வந்து ஒரு 20 சாய்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 19வது சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே 18 சாய்ஸ் இருக்குது, இந்த 18 சாய்ஸும் கீழேந்து போய் எடுக்குமா இல்லை மேலேந்து வருமா அப்படின்னு நிறைய டவுட். அதாவது 18வது சாய்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு, 17வது சாய்ஸு, 16வது சாய்ஸு, 15வது சாய்ஸ்னு கீழேந்து மேலே போகுமா இல்லை மறுபடியும் 1லேருந்து கீழே வருமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய யூடியூப்பில் இதை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை, see you in the next.